கோவையில் முதன்முறையாக வண்டர் வேர்ல்ட் கண்காட்சி 8000 சதுர அடியில் தனியாக பறவைகள் உலகம் எனும் பிரம்மாண்டம். கோவையை அடுத்த காரமடை மேட்டுப்பாளையம் சாலையில் இந்திய அளவில் பிரபலமான வண்டர் வேர்ல்ட் பொருட்காட்சி கோலாகலமாக துவக்கம். சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான புனே, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் செயல்பட்டு வரும் வண்டர் வேர்ல்ட் பொருட்காட்சி கோவை அடுத்த காரமடை பகுதியில் துவங்கியது. ஜூலை 17ஆம் தேதி துவங்கி சுமார் 40 நாட்கள் நடைபெறவுள்ள பொருட்காட்சியின் சிறப்புகள் குறித்து ஒருங்கிணைப்பாளர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். கோவை அடுத்த காரமடை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பகுதியில் துவங்கியுள்ள வண்டர் வேர்ல்ட் பொருட்காட்சி குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். குறிப்பாக ரோபோட்டிக் காட்டு விலங்குகளின் அட்டகாசத்துடன் துவங்கி சுமார் 8000 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகளின் உலகத்திற்குள் உங்களை அழைத்துச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகள் காட்சி போல இல்லாமல் பறவைகள் சுதந்திரமாக இருக்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பறவைகளின் புதிய அனுபவத்தை பார்வையாளர்கள் பெறலாம் என நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகள், ஃபேமிலி கேமிங், பேய் வீடு, செல்ஃபி பாயிண்ட், ரங்கராட்டினம், சறுக்கு ஊஞ்சல், குழந்தைகள் ரயில் என அனைத்தும் மிகச்சிறப்பாக பாதுகாப்பு வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினர். அதேபோல உணவு பிரியர்களை கவரும் வகையில் கேரளா, தென்னிந்தியா மற்றும் வட இந்திய உணவுகள், டெல்லி அப்பளம், மிளகாய் பஜ்ஜி, பேல்பூரி, மசாலா பூரி, ஐஸ்கிரீம், கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் என பல உணவு வகைகளுக்கான அரங்குகள் இருப்பதாக தெரிவித்தனர். பார்வையாளர்களை மிரளச் செய்யும் மரணக்கிணறு அமைந்துள்ளது. இங்கு ஒரே கிணற்றுக்குள் 2 கார்களும் 2 இருசக்கர வாகனங்களும் சீறி பாய்வதை காணும் பொழுதே ஆச்சரியத்தில் அனைவரும் மெய்மறந்து போவதை உணர முடியும் என தெரிவித்தனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வண்டர் வேர்ல்ட் பொருட்காட்சியின் நிர்வாகிகள் முகமது பாதுஷா, நாசர், முகமது ரஹ்மான், ஃபேமிலி கேமிங் ரமேஷ், சகாதேவன், அன்சர் பாஷா உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
வணக்கம், என் பேர் அப்துல் ரஹ்மான். காரமடை மேட்டுப்பாளையம் சென்ட்ரல் டீச்சர்ஸ் காலனி அருகில் சவிதா ஹாஸ்பிட்டல் அருகில் ஒன்றரை வேர்ல்டு பொருட்காட்சி நடைபெறுகிறது. பெரியவங்களுக்கு 80 ரூபா டிக்கெட்டு, குழந்தைகளுக்கு 40 ரூபா டிக்கெட்டு. இந்த ஒன்றரை வேர்ல்டுக்குள்ள நம்ம டிக்கெட் எடுத்து ஏறியால் முதல்ல வந்துட்டு ரோபோட்டிக் அனிமல்ஸில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் பறவைகளை எல்லாமே ஓப்பனாக விட்டுருக்கு, அதிலோட கொஞ்சம் விளையாடலாம். அதுக்கு தாண்டி வரும்போ முன்னாடி கொஞ்சம் பேர்ட்ஸு, அந்த பாம்பு, அந்த இக்வானா, அந்த மாதிரி எல்லாம் அனிமல்ஸ் இருக்கு. அதுக்கு தாண்டி வரும்போ மீன் கண்காட்சி இருக்கு. அதுக்கு வெளியில வரும்போ அந்த ராட்டினங்கள் இருக்கு, நிறைய ராட்டினங்கள் இருக்கு. நம்ம ராட்டினத்தின பிரத்யேகம் அந்த மரணக்கண்ணுக்கு உள்ள 2 புல்லட், சாதாரண பைக்கு தான் ஓடும், 2 புல்லட் ஓடுது. அதுக்கப்புறம் காரு, பைக்கு, இது எல்லாமே ஓடிட்டு இருக்கு ஒரே டைம்ல. அதுக்கு வந்துட்டு அது தாண்டி வரும்போ அந்த பிரேக் டான்ஸு, டிராகன் ட்ரெயின், ஜெயிண்ட் வீலு, அந்த ஜெயிண்ட் வீல், பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு அதுக்கு செப்பரேட்டா நிறைய ஐட்டம் இருக்கு. அது தாண்டி வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பஜ்ஜி, அலுவா, அந்த மாதிரி எல்லாம் பஜ்ஜி, மசாலா பூரி, பானிபூரி, அந்த நிறைய வெரைட்டி ஃபுட் இருக்கு. பின்ன விளையாடுறதுக்கு கேம்ஸ், ஃபேமிலி கேம்ஸ் நிறைய இருக்கு. ஒரு 5-6 டைப் ஃபேமிலி கேம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அதாவது இந்த தமிழ்நாட்டிலே வந்துட்டு இந்த பொருள், இந்த மேட்டுப்பாளையம் காரமடை இந்த ஃபர்ஸ்ட் வந்த இடம், ஃபர்ஸ்ட் இது. இந்த மாதிரி வேற யாருமே இதுவரை இது பல நாளாயிட்ட பண்ணிட்டு இல்ல, அந்த மாதிரி பெருசு ஆயிட்டு இருக்கு. இதுக்குள்ள நுழைஞ்சாலும் தானே ஒரு 15,000 அடி இதுல அந்த நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாம், பேர்ட்ஸ் அந்த ஸ்டால் எல்லாம் போட்டிருக்கு. இது வந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஃபர்ஸ்ட். கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை மேட்டுப்பாளையம் டீச்சர்ஸ் காலனி அருகில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ரீதியில் நாங்கள் ஒரு பொருட்காட்சி நடத்த போகிறோம். நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வரவழைக்கிற மாதிரி, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துடாத மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 7 மணிலேருந்து ஸ்டார்டிங் தான், 1 மாதம் இருக்கும். அப்புறம் இதுவரைக்கும் நீங்கள் எல்லாம் சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில் அந்த இடங்களில் தான் பார்த்துருக்கலாம். இங்கே இது வரைக்கும் வந்தது கிடையாது. மிக பிரம்மாண்டமான ரீதியில் 8000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் பேர்ட்ஸை நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓப்பனாக விட்டுருக்கேன். அது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், உங்கள் கூட விளையாடுவேன். அந்த மாதிரி விதவிதமான அழகான பட்சிகள், மக்காவிலேருந்து லவ் பேர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பைத்தான் இருக்குது. மிக பிரம்மாண்ட ரீதியில் ஃபிஷ் அக்வாரியம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தினமும் நாங்கள் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து 40 ரூபா மட்டும்தான் டிக்கெட்டு, பெரியவங்களுக்கு 80 ரூபா டிக்கெட்டு. இதெல்லாம் வெளியிலனா 150 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் போடுறது. இது உங்களுக்காக, நம்ம மக்களுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே ரேட்டு கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்க, வந்து பாருங்க, உல்லாசமாக போங்க. இந்த இயற்கை கொஞ்சம் ஊட்டி அடிவாரத்தில் இந்த மேட்டுப்பாளையத்தில் புதுமையாக நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு உற்சாகமாக கொடுக்கணுன்ட்டு இங்கே வந்திருக்கோம். கேரளாலாம் போடுவோம். இங்கே தமிழ்நாட்டில் முதல் முறையாக இங்கே மரணக்கிணறு, ராட்னம், ஜாயிண்ட் வீல், கொலம்பஸு, அனிமல்ஸு, ரோபோட்டிக் அனிமல்ஸ், எல்லாம் மிருகங்கள் அதனோட சொந்த வாய்ஸோடு இருக்குது, செல்ஃபி பாயிண்டோட இருக்குது. அடுத்த பறவைகள் மக்காவோ, ஆஸ்திரேலியன், வெளிநாட்டு பறவைகள் வித்தியாசமான இருக்கு. அதெல்லாம் கூண்டுகள் அடைச்சி வைக்கல, சுதந்திரமா உங்க தோல்ல சோட்டுலயும் வந்து உட்காந்துட்டு உங்க கூட கொஞ்சிட்டு விளையாண்டு போற மாதிரி பண்ணியிருக்கோம். வண்ண வண்ண கலர் மீன்கள் இருக்குது, பொழுதுபோக்கு சித்திரங்கள் நிறைய இருக்குது. அது இல்லாம ஃபுட்கோர்ட்ல உணவு பண்ணுங்கள், டெல்லி எப்பளம், முலாபஜி, காலிப்ளேஸ் சொல்லி, பானிபூரி, காளான் பிரை, முட்டை சமோசான்னு விதவிதமா ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் இருக்குது. குளிக்கி சர்பத்துல இருந்து டீ, பாதாம் மில்க்ல இருந்து இருக்குது. சுற்றுலாக்கு உங்களை ஊட்டியை சுத்தி பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான கிரவுண்ட் மைதானம், சுத்தி பார்த்துட்டு பொழுதுபோக்கா குழந்தைகளோட அதெல்லாம் சொந்த பந்தத்தோட வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒரு நாள் வந்தீங்கன்னா தொடர்ந்து வருவீங்க. நன்றி, வணக்கம்.